நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வேத வசனங்கள் 1 யோவான் 5:7-8. 1 யோவான் 5:7-8 இதை வாசிக்க கேட்போம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் 2 இடங்களை நாம் காண்கிறோம். முதல் இடம் பரலோகம், விண்ணுலகம், நம்முடைய பரமபிதா வாழும் இடம். இரண்டாவது பூலோகம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், தேவனாகிய பிதா, குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். 3 பேர் அங்கு சாட்சியிடுகிறார்களாம். இந்த உலகத்திலே வேறு 3 பேர் சாட்சி கொடுக்கிறார்கள். ரத்தம், ஜலம், பரிசுத்தாவி. அவருடைய தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம்? ஏசாயா 66:2, அப்போஸ்தலர் 7:49 2 வசனங்களையும் பாருங்கள். தேவன் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளவு பெரியவர். இதிலும் மகத்தான ஒரு காரியத்தை நாம் எரேமியா 23:24 என்ற வேத வசனங்களில் வாசிக்கலாம். அதை கேட்போமா? எரேமியா 23:24. அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். அவர் இல்லாத இடமே இல்லை. அநேக முறைகள் நாம் தவிக்கிறோம், ஐயோ நான் தனிமையாய் இருக்கிறேன், எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை என்று. அவர் சொல்லுகிறார், நான் இல்லாத இடமே இல்லை. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் நான் நிரப்புகிறவர். அப்போஸ்தலர் 17:28 பாருங்கள். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். எனவே நம்முடைய உள்ளம் கலங்காது இருப்பதாக. எதற்காக அவர் இப்படி இருக்கிறார்? எந்தெந்த நேரத்தில் நமக்கு அவருடைய உதவி தேவையோ அப்பொழுதெல்லாம் தோன்றுவதற்காக. வேத புஸ்தகத்தை பாருங்கள். ஆகார் என்ற அடிமை பெண் கலங்கி தவித்த பொழுது, தனிமையில் புருஷனால் கைவிடப்பட்ட நிலைமையில் அழுது புலம்பிய பொழுது, ஆதியாகமம் 16:13 சொல்கிறது, ஒரு தேவ தூதனைப் போல தோன்றினாராம். ஆதியாகமம் 18:1 நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஒரு புருஷனாக தோன்றினாராம். யோசுவா 5:13-15 வரை உள்ள வசனங்களில் யுத்தத்தை எதிர்நோக்கி இருந்த யோசுவாவிற்கு ஒரு படையின் தளபதியாக காட்சி அளித்தாராம். இன்னும் நியாயாதிபதிகள் 13:22-23 பாருங்கள். குழந்தையற்ற மனோவா என்ற ஒரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவர் ஒரு தேவ தூதனாக தோன்றினார். அவர் இவ்வாறு தோன்ற காரணம் என்ன? அன்பு, பாசம். ஆதியாகமம் 17:1 பாருங்கள். அங்கே ஆபிரகாமுக்கு தரிசனமான பொழுது அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதற்கு எல் ஷதாய் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல் ஷதாய் என்ற பதத்திற்கு வினோதமான ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பக்கம் வல்லமையுடையவர், பராக்கிரமம் உடையவர், ஆனால் மறுபக்கம் பால் குடிக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்கும் மார்பை உடையவரை போன்றவர். A person with a bosom of a feeding mother. ஒரு பக்கம் வல்லமை, ஒரு பக்கம் அன்பு. எனவேதான் எந்த நேரத்திலும் உதவி செய்ய, எந்த விதத்திலும் அவரால் தோன்ற முடிகிறது. இது நமக்கு எத்தனை ஆறுதல். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏழை ஊழியர் ஒருவர் அதிகம் பணம் இல்லாததினால் பிரசவத்தை எதிர்நோக்கி நின்ற தன் மனைவியை சென்னையில் உள்ள அரசாங்க கோஷா ஆஸ்பத்திரியில் அனுமதி செய்தார். ஐயோ, என் மனைவிக்கு சுகமான பிரசவம் வேண்டும் என்று வீட்டில் உட்கார்ந்து புலம்பி அழுது கொண்டிருந்தார். அந்த நாள் முழுவதும் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அவளை அன்போடு பார்த்து கொண்டிருந்த தாதிகளின் தலைவி சொன்னாள், அம்மா,
உனக்கு நாளைக்கு தான் பிறக்கும். இப்பொழுது மணி 6 ஆயிற்று, நான் வீடு போய் நாளை காலை 6 மணிக்கு வருகிறேன், நீ அதுவரை சந்தோஷமாயிரேன்னு சொல்லி போய்விட்டாய். இரவு நடு நெசி 2 மணிக்கு பிரசவ வேதனை எடுத்தது. ஓவென்று வலி தாங்க முடியாமல் தவித்து புலம்பினாள். எங்கிருந்தோ அதே தலைவி ஓடி வந்தாள். பிரசவம் இன்பமாய் முடிந்தது. சற்று நேரத்தில் குழந்தையை கழுவி, அந்த அம்மாளை கழுவி, இருவரை நன்றாக படுக்க வைத்து நன்றாக அவர்கள் கவனித்துக் கொண்டார். அந்த அரவணைப்பில் அந்த குழந்தையும் சரி தாயும் சரி உறங்கிவிட்டார். காலை 6 மணி வந்தது. யாரோ அவர்களை எழுப்பினார். கண் விழித்து பார்த்தால் அந்த தாதிகளின் தலைவி நின்று கொண்டிருந்தார், அழகாய் உடையணிந்து. எனவே அந்த பெண்ணுக்கு அல்லேலூயா என்று பெயரிட்டார்கள். அந்த பெண்ணும் அவருடைய கணவனும் இன்றும் ஊழியக்காரராக சென்னையில் இருக்கிறார். நடந்த ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? பரலோகத்தில் சாட்சியிடுகிற பிதா இந்த உலகத்திலும் நம்மை மறக்க மாட்டார். நாம் அடிக்கடி பாடுகிற ஒரு பழைய ஞான பாட்டு என் நினைவுக்கு வருகிறது. நாம் சேர்ந்து பாடுவோமா? அஞ்சாதீரு என் நெஞ்சாமே உன் காத்த துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். தீக்கட்டில் தீகையாதீரு தகுந்த துணை ஓனக்கு தப்பாமல் செய்குவான். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் பொன்னிலும் வேகுவான். கஸ்தி அடைந்தோம் பக்தியில் வேரோந்தி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் போற்றியா. அவர் என்றும் நம்மோடு இருப்பார். எந்த வேளையிலும் நமக்கு உதவி செய்வார். நம் இருதயம் கலங்காது இருப்பதா? அடுத்து குமாரனாகிய தேவன், அவர் தன்னை பற்றி என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:11, 17 பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? நான் முந்தினவர், நான் பிந்தினவர். பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லும் அதே காரியத்தை குமாரனாகிய தேவனும் சொல்கிறார். இன்னும் நீதிமொழிகள் 8:22, 23, 24, 26, 30 இந்த 5 வசனங்களை வாசித்து பார். அங்கே அவர் வரும் முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை, நான் ஆதி முதல் ஜனிப்பிக்கப்பட்டேன், ஆதி முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆதி முதல் தேவனால்